இல்ல இப்போ ப்ரொஃபஷன் வந்து எனக்கு இதுவா ஆயிடுச்சு. பட் ஆனா எனக்கு பேஷன் வேற அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. அது ஆக்சுவலா ஜாதகப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி நம்ம பெருசா டிஃபரன்ஷியேட்டே பண்ண முடியாது. காலத்தின் கட்டாயத்தினால, அவங்க வாங்குன மார்க்னால, இல்ல வீட்ல வந்து கட்டாயப்படுத்துறாங்க அப்படின்றதுனால, அவங்க ஒரு உத்தியோகத்த எடுத்திருப்பாங்க. அந்த உத்தியோகத்தோட காரகத்துவமும், இவங்க பேஷன்னு சொல்லக்கூடிய காரகத்துவமும், கிரகப்படி பார்த்தீங்கன்னா ஒண்ணாவே தான் இருக்கும். ஆனா, இவங்க அப்படி நெனச்சுட்டு இருப்பாங்க. அது வேற, இது வேற அப்படின்னு. எனக்கு தெரிந்த நெறைய அந்த பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட உத்தியோகத்தில இருக்கக்கூடிய நபர்கள், டீச்சரா இருக்கக்கூடிய நெறைய நபர்களுக்கு ஜோதிடரா ஆகணும். நெறைய நபர்களுக்கு ஜோதிடரா ஆகணும். அவங்களுக்கு வந்து இத பேஷன்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் ஆனா 2மே அதே புதன், குரு காரகத்துவத்தில தான் இருக்கு. ஸோ, அதனால அத நம்ம பெருசா வித்தியாசப்படுத்த முடியாது. நீங்க காலத்தின் கட்டாயத்தினால நீங்க ஒரு ட்ராக்ல போயிட்டீங்க. அதுக்காக நீங்க அந்த பாதையிலிருந்து விலகி வந்துட்டீங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கவே முடியாது. ஆனா, பேஷன்னு எத நம்ம எடுக்கலாம் அப்படின்னா, உங்களோட லக்னம்னு ஒரு ஒரு விஷயம் இருக்கும் எல்லார் ஜாதகத்திலயும். அந்த லக்னாதிபதி எந்த பாவத்தில போய் உட்கார்ந்திருக்கிறாரோ, அத வேணா நீங்க பேஷன்னு கன்சிடர் பண்ணலாம். ஆனா, அந்த பேஷன நீங்க அப்படி கன்சிடர் பண்ணும்போது, அதிலிருந்து உங்களுக்கு வருமானம்லாம் வராது. நம்ம மன திருப்திக்கு, ஆசைக்கு நம்ம அத பண்ணிக்கலாமே தவிர, அதிலிருந்து ரெவென்யூ நம்மளால ஜெனரேட் பண்ணவே முடியாது.